நமசிவாய. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் எம்ஜிகே. நண்பர்களே, இன்னைக்கு நம்ம ஒரு சிறப்பு விதியை பார்க்கலாம். என்ன விதி அப்படின்னு சொன்னோம்னா, நிறைய பேர்த்துக்கு ஆசைகள் வந்து என்னென்னா, இந்த உலகத்தில் நம்ம பிறந்தது எதுக்கு? ஏதாவது சாதிக்கணும், எதையாவது ஜெயிக்கணும், அட்லீஸ்ட் ஒரு பேராவது இருக்கணும். அது கூட செல்வம் இருந்தால் எல்லாத்துக்கும் ஒரு சந்தோஷம்தான். எல்லாத்துக்குமே இந்த பேரும் புகழும் அல்லது செல்வமும் சேர்ந்து கிடைக்குமானா கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் சில பேர்த்துக்கு வந்து இது கிடைக்கும். புகழ் உயர உயர செல்வமும் வரும். ஏன்னா புகழும் செல்வமும் கொஞ்சம் வேறு கேட்டகரி. அந்த இடத்துல வந்து ரெண்டுமே கிடைக்கிறது ரொம்ப பாக்கியம். அப்படிப்பட்டது யாருக்கு அமையும் அப்படிங்கிறத இன்னைக்கு பதிவில் பார்க்கலாம். இது ஒரு விதி தான். இந்த விதி இருந்தால் நமக்கு ஒரு சந்தோஷம் தானே. நம்ம என்றைக்காவது ஒரு நாள் நாமளும் புகழும் செல்வமும் அடைந்து விடுவோம். வாங்க பதிவை பார்க்கலாம். இப்போ உங்கள் முன்னாடி உங்கள் ராசி கட்டத்தை நிறுத்திக்கிங்க. அந்த ராசி கட்டத்தில் லக்னம்னு போட்டிருப்பாங்க, லா. ஸோ அந்த லக்னம் ரொம்ப பேசிக் தெரியாதவங்க இதை ஃபாலோ பண்ண முடியாது. குறைந்தபட்சம் அடிப்படை ஜோதிடம் தெரிஞ்சவங்க நான் சொல்கிறது ஈஸியாக நீங்களே கால்குலேட் பண்ணிக்கலாம். லக்னம்னு போட்டிருக்கோம் இல்லைங்களா, அந்த லக்னாதிபதி யாருன்னு பாருங்கள். குறிப்பாக இப்போ மேசத்தில் லான்னு போட்டிருந்தா லக்னாதிபதி செவ்வாய், இல்லை தனூரில் லா போட்டிருந்தா லக்னாதிபதி குரு, அதே மாதிரி கும்பத்தில் போட்டிருந்தா சனி. இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லியிருக்கிறேன். இப்போ இந்த லக்னாதிபதி பார்த்துட்டோம் இல்லைங்களா, இந்த லக்னாதிபதி வந்து எங்கே வேணாலும் இருக்கலாம், அது என்ன போகலாம். ஆனால் அந்த லக்னாதிபதி எங்கே இருக்கணும்னா லக்ன சுபர்கள் அப்படின்னு இருக்கணும். இப்போ செவ்வாய் மேசத்தோடைய லக்ன சுபர்கள்னு எடுத்துட்டா அது வந்து சந்திரன், சூரியன், குரு அவங்க வீட்லாம் அந்த லக்னாதிபதி உட்காரலாம். இப்போ கும்பம் எடுத்துட்டிங்கன்னா சனி வீடு. அப்போ சனியோட லக்னாதிபதி லக்ன சுபர்கள்னு எடுத்துட்டா ரிஷபம், மிதுனம், கன்னி, துலாம், இந்த மாதிரி சுக்கிரன், புதன் வீடுகளை நம்ம எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த லக்னாதிபதி போய் அந்த லக்ன சுபர் வீட்டில் இருக்கணும். இது ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டேட். அடுத்தது வந்து அந்த ஒவ்வொரு லக்னத்துக்கும் 10ஆம் அதிபதினு ஒன்று இருப்பார். அந்த 10ஆம் அதிபதி சில லக்னங்களுக்கு வந்து லக்ன பாவராக இருப்பார், சில லக்னங்களுக்கு லக்ன சுபராக இருப்பார். ஃபார் எக்ஸாம்பிள் இதை அடுத்து விளக்குறேன். மேச லக்னத்துக்கு 10ஆம் அதிபதி யார்? சனி. அப்போ செவ்வாய்க்கு சனி பகை, அப்போ இது சரிப்பட்டு வராது. அடுத்தது ரிஷப லக்னம் எடுத்துக்கோங்க. அதுக்கு 10ஆம் அதிபதி யார்? கும்பம், சனி தான். ஆனால் அங்கே சுக்கிரன், இங்கே சனி, இவங்க வந்து நட்பு, அப்படி எடுத்துக்கலாம். அதே மாதிரி மிதுனத்துக்கு எடுத்திங்கன்னா சரி வராது. சந்திரனுக்கு எடுத்திங்கன்னா சந்திரன் செவ்வாய் வருவாங்க. அப்போ இப்படியே எடுத்து பார்த்துட்டிங்கன்னா அந்த 10ஆம் அதிபதி வந்து பகையில்லாத 10ஆம் அதிபதியாக இருக்கும். அப்போ இதில் 6 லக்னங்கள் அடிபட்டுறது இல்லைங்களா. அப்போ மீதி 6 லக்னங்களில் ஒரு 10ஆம் அதிபதி இருப்பார் இல்லையா, அவர் வந்து இந்த லக்னாதிபதியை எங்கேயோ இருக்கிற லக்னாதிபதியை பார்த்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் தான், அந்த ஜாதகர் தான் பேரும் புகழும் அடைந்து அதன் மூலமாகவும் செல்வமும் சேரக்கூடிய கீர்த்தின்னு சொல்லுவாங்க. கீர்த்திங்கிறது புகழ். அப்போ இந்த அமைப்பு எப்படி வரணும்? லக்ன சுபர்களில் நின்ற சுபர் வீடுகளில் நின்ற லக்னாதிபதியை பாவமில்லாத, அதாவது லக்ன சுபரான 10ஆம் வீட்டு அதிபதி பார்வை செய்யணும். இதை விதி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஜாதகத்தில் அப்ளை பண்ணி பாருங்கள். இருந்ததுன்னா நீங்கள் என்றைக்காவது ஒரு நாள் பேரும் புகழத்தோட செல்வமும் சேர்த்துவீங்க என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். நான் உங்கள் ஜோதிடர் எம்ஜிகே. நன்றி, வணக்கம்.